எங்க கட்சி அவரை வந்து புதிதாக வந்த ஒருவருக்கு துணை பொதுச் செயலாளர் என்கிற அளவுக்கு இடம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய உயரத்துல கொண்டு வச்சது எங்க கட்சி. அவர் இந்த கட்சிக்கு செய்யற கைமாறி இதுதானா? ம். போய் எங்க கட்சியவா போட்டு காலி பண்ற வேலையை செய்யறது? அதெல்லாம் காலியாக மாட்டோம். அந்த மாதிரிலாம் விசிக வந்து தொட முடியாது. என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற அசைன்மெண்ட் என்னன்னா, அதிமுக எதிர்பார்த்தாங்க, அது பிஜேபியோட போயிருச்சு. இப்ப பாமகவும் அந்த அணியில போகும். அப்போ பாமக இடம்பெறுகிற அணிக்கு எதிராகத்தான் தலித் மக்கள் வாக்களிப்பாங்க. பாஜக இடம்பெறுகிற அணிக்கு எதிராகத்தான் சிறுபான்மை மக்கள் வாக்களிப்பாங்க. இவங்க சிறுபான்மை மக்கள் வாக்குகளையும் தலித் மக்கள் வாக்குகளையும் திமுக போடாம பிரிச்சு எடுக்கலாங்கிறது தான் இவங்க திட்டமா இருந்தது. இப்ப அதுல மண்ணு விழுந்துருச்சு. அதனால என்ன பண்ணுன்னு தெரியாம, எப்படி இந்த அரசியலை கொண்டு போகணும்னு தெரியாம, வாக்கு விழுக்காட்டையும் எந்த தேர்தலையும் போட்டிட்டு நிரூபிக்காதனால, கூட்டணிக்கு யாரும் வராதனால முட்டு சந்தில் மாட்டி விட்டது தாவைக்கா. இதுதான் உண்மை. இது முழுக்க முழுக்க அவர்களுடைய கடந்த கால தவறான நிலைப்பாடுகளின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற ஒரு பின்னடைவு அவங்களுக்கு. இப்ப அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, வாயில வந்தது பேசி ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடத்திக்கிட்டு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் மாதிரி அந்த கட்சி மாறிட்டு இருக்கு.